வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி கடலை மாவு போண்டா பண்ண போகிறோம். வீட்டில் உள்ள கடலை மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த போண்டாக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணது, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி சமையல் சோடா, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதில் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் நல்ல சூடான எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி, இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்தோம்னா போண்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதை ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போடுற மாதிரி. இதை விட கெட்டியாக இருந்ததுன்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சுக்கங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கையில் தண்ணியை நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இருந்து எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருட்டி உருட்டி போட்டுக்கணும். போண்டாவை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு போண்டா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த கடலை மாவு போண்டா டீ கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து வந்தோன்னா 10 நிமிஷத்தில் வேகமாக செஞ்சு கொடுத்துடலாம். பரட்டி பரட்டி விட்டு போண்டா நல்லா கிறிஸ்பாக வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.